இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அடுத்த அப்போஸ்தலன் தோமாவை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். தோமாவை குறித்து மிக குறிப்பாக தென்னிந்தியாவில் இந்த தோமாவை குறித்து நன்கு அறியப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இந்த தோமா இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். இந்த மனிதனை குறித்து மற்ற 3 சுவிசேஷங்களில் சொல்லப்படலாலும் இந்த யோவான் சுவிசேஷத்தில் யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. லாசரு மரித்து போனாங்கிற செய்தி கேட்டு திருப்பி மறுபடியும் எருசலேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எருசலேமில் அவரை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் கூட இந்த தோமா மற்ற சீஷர்களை மரணம் ஏற்படும்னு தெரிஞ்சிருந்த பொழுதும் மற்ற சீஷர்களை ஊக்கப்படுத்தி இயேசுவோட செல்லலாம் என்று ஒரு வைராக்கியத்தை காட்டிய ஒரு நபராக 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இந்த தோமாவை யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்தில் தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு சொல்றார் 14ஆம் அதிகாரத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லும் பொழுது, இப்போ தோமா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசுவை அறிதல் நித்திய ஜீவன். இயேசு இல்லாமல் பிதாவின் இடத்துல போக முடியாது என்கின்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பார்க்கணும். அடுத்ததாக இந்த தோமாவை குறித்து பார்க்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அவர் காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசமாயிரே என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். இந்த 3 நிகழ்வுகளில் ஒரு வைராக்கியமுள்ள ஒரு நபராக 11ஆம் அதிகாரத்தில், அதையும் கடந்து அந்த இடத்துல பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் லாசருவினுடைய உயிர்த்தெழுதலினுடைய சாட்சியாக, அடுத்ததாக இயேசு, நான் பரலோகத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வழி தெரியாதுங்கிறப்ப இயேசு சொல்கிறார், நான் தான் வழி அப்படின்னு சொல்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு, சந்தேகப்பட்ட பிற்பாடு கூட தோமாட்ட ஆண்டவர் அவனை தொட்டு பார்க்க சொல்றார். கையையும் விழாவையும் தொட்டுப்பார் அப்படின்னு சொல்றார். அதுக்கு பின்னால இந்த தோமா என்ன சொல்றான், என் ஆண்டவனே என் தேவனே என்று சொல்லுகின்றான். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இயேசுவை அறிதல். ஒவ்வொரு விதமா ஆண்டவர் ஒவ்வொரு அப்போஸ்தலனுக்கும் தன்னை வெளிப்படுத்திட்டு வர்றாரு. இந்த சீஷனுக்கு உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்லி தருகிறார். லாசருவினுடைய உயிர்த்தெழுதல், லாசரு ஆண்டவர் உயிரோடு எழுப்பி தன்னை கடவுள், நான் மரித்தோரின் மீது அதிகாரம் உள்ள தேவன் என்பதை சொல்லுகிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் கூட நம்ப முடியாமல் இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்னும் கூடுதலாக, நான் தான் வழி, என்னை இல்லாமல் ஒருத்தனும் பரலோகத்துக்கு வர முடியாது, பிதாவின் இடத்துக்கு வர முடியாதுங்கிறார். ஆக ரட்சிப்பினுடைய முக்கியத்துவம் எல்லாமே யார்கிட்ட அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயேசுவின் இடத்துல தான் இருக்குது. இயேசு இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு இருந்தால் தான் நம்ம இயேசுவோட வாழ முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு. ஏன்னா நம்ம எபிரேயரில் பார்க்கும் பொழுது, மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்து நீங்களும் நானும் ஒரு நாள் மரிப்போம். நீங்கள் பாவத்திலே மரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உயிர்த்தெழுதலில் நரகத்தில் பிசாசோடு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை, என் தேவனே, என் ஆண்டவரே, நீ மட்டும்தான் வழி என் பாவத்தை மன்னிக்கிறதுக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உயிர்த்தெழுதலில் நித்திய ஜீவனை பெற்று இயேசுவோடு அழியாத வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் அடிப்படை நோக்கம். இந்த யோவான் சுவிசேஷத்தினுடைய அந்த
20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 30-31 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. வேதம் எதுக்கு எழுதப்பட்டுச்சுன்னா நீங்கள் நித்திய ஜீவனை அடையணும். அதுதான் நோக்கம். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமாக வாழ்கிறது வேற, இயேசுவோட ஐஸ்வர்யமாக இருக்கிறது தான் வாழ்க்கை. அது இந்த உலக வாழ்க்கை கிடையாது. இது 70 வருஷம் பலத்தின் மீதினால் 80 வருஷம், அதுவும் வருத்தமும் சஞ்சலமும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். ஆனால் இயேசுவை அறிஞ்சால் என்றென்றுமான் நம்ம நித்தியமாக அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இயேசு தரார். இப்போ தோமாவுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. இயேசு மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுந்தால், ஆகவே நானும் மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தோமா சொல்லி கொடுக்குறார். அந்த தோமா யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல்லேருந்து கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம இயேசுவை அறியணுங்கிறதுக்காக தனது ஜீவனையும் அவரும் இயேசுவை போல இரத்த சாட்சியா மறிச்சார். இயேசு அறிவிக்கிறதுக்காக, இயேசு தான் கடவுள், இயேசு தான் ரட்சகர் என்பதை, இயேசு தான் தேவன், இயேசு தான் ஆண்டவர், நீங்கள் எல்லாம் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிங்கன்னு சொல்லி இந்த தோமா அறிவித்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? அந்த தோமா உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சான், நீங்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறீங்களா? அந்த தோமாவுக்கு ஒரே ஒரு வழி இயேசு மட்டும்தாங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? இப்படி இந்த காலை நேரத்தில் இயேசு தான் வழி, இயேசு தான் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குறார், நித்திய ஜீவனை கொடுக்குறாருன்னு அறிந்து வாழ கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.